எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு 10 மாடு தரமான மாடாக பார்க்க போகிறோங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா, ஒரு ஹெச்எஃப்ல நல்ல ஒரு ஹைப்ரிட் குவாலிட்டிங்க. நல்ல ஒரு ஹெச்எஃப்ங்க. இது கன்று பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நைட்டு தான் கன்று போட்டிருக்குங்க. கன்று வந்து ஃபீமேல் காஃபுங்க, கெடாரி கன்று போட்டிருக்கு. நல்ல ப்ரீடுங்க. நல்லா அதே மாதிரி அதோட அம்மா மாதிரியே நல்ல தரமான கன்னாக போட்டிருக்குங்க. மாடோட கலரு, நைஸு, அதோட குவாலிட்டி, ப்ரீட் குவாலிட்டி பாருங்கள். இது வந்து ஜெர்மன் ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க. நல்ல ப்ரீடுங்க, நல்ல குவாலிட்டிங்க, நல்ல மடி அமைப்பு, முன்மடி பின்மடி. மாடு நல்ல இலை வயசுங்க. ஒரு ஈத்து போட்டுச்சுங்க, இப்போ 2வது ஈத்து போட்டிருக்குங்க. மாடு நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க. என்னோடய கணிப்புக்கு ஒரு நல்ல ப்ரீடு, நல்லா மெயின்டைன் பண்ண ஒரு நேரம் 10 ஒட்டி கறக்கும்னு எதிர்பார்க்குறேன். கவனிக்கிறத பொறுத்து இருக்குங்க. ஆனால் நல்ல ப்ரீட் குவாலிட்டிக்கு இந்த மாதிரி மாடுங்க மடி சின்ன மடியாக இருந்தாலும் பால் கறவையில் அதிகமாக இருக்குங்க. அதுதான் இந்த ப்ரீடுக்கும் ஹைப்ரிடுக்கும் கிராஸ் ப்ரீடுக்கும் இருக்க வித்தியாசமே அதுதாங்க. மாடு நல்லா ஃபிட்னஸ்ஸு, பாடி ஃபிட்னஸ்ஸு எல்லாமே எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க மாட்டில். கன்று நல்ல கன்றுங்க, சூப்பரான கன்று, நல்ல ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்கான கன்றாக போட்டிருக்குங்க. கன்று பார்த்திங்கன்னா மாடுக்கு எவ்வளோ சைஸுக்கு இருக்குதுன்னு போட்டிருக்குன்னு பாருங்கள். நல்ல ப்ரீடுங்க, நல்ல மடிக்காம்பு, நல்ல குவாலிட்டிங்க. நல்ல ஒரு டெய்ரி ஃபார்ம் அதில் ஹைப்ரிட் குவாலிட்டியாக வேணும்னு பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 78னா கொடுத்துர்லாங்க. இப்போ 2 மாடு 3 மாடு கலந்து எடுக்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. மாடு நல்ல ப்ரீட், நல்ல குவாலிட்டிங்க. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், எடுத்துக்கலாங்க. நன்றிங்க. அடுத்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல கிராஸில் பார்க்க போகிறேங்க. இதுவும் அதே டைப் தான். பட் இது கொஞ்சம் கிராஸுங்க, அது கொஞ்சம் ப்ரீடுங்க. இதுவும் அதோட குவாலிட்டி எல்லாமே சேமுங்க. இந்த மாட்டுக்கு அந்த மாட்டுக்கும் என்னென்னா கொம்பு மட்டும்தான் இருக்குதுங்க. அது கொம்பு இல்லாத மாடுங்க. மற்றபடி எல்லாமே ஒன்று தாங்க. அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் சொன்னால் அதே டீட்டெயில்ஸ் தாங்க. மாடோட நடை எல்லாம், காம்புக்கான கேப்பு எல்லாமே பாருங்கள், நல்லாயிருக்கும். மாடு இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பு வெள்ளையில் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரீட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது டெய்ரி ஃபார்முக்கு நல்ல ஒரு ஹை மில்க் ப்ரொடக்ஷன் கவுஸாக இருக்குங்க. நல்லா மடி பாருங்கள், நல்ல முன்மடி பின்மடியோட நல்ல பர்ஃபெக்டாக இருக்குங்க. மாடு தரமான மாடுங்க. இதோட இது பார்த்திங்கன்னா ஒரு செம்பூத்து கலர்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு காரி டைப்புங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல காம்புங்க, கருப்பு காம்புங்க. மாடோட கலரு, ஃபிட்னஸ்ஸு, பாடி ஸ்ட்ரக்சரு எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க. காம்புக்கான கேப்புங்க. மாடு நல்லா நைஸுங்க. தோல் பார்த்திங்க அப்படியே பளபளன்னு மின்னும், அந்தளவுக்கு நல்லா நைஸுங்க. இது வந்து ஒரு சாக்லேட் டைப்புங்க, ப்ரௌன் கலர் டைப்பு. இது ஒரு இது போட்டுச்சுங்க, இப்போ போட்டுச்சுன்னா 2வது கன்று. மாடு நல்லா ஸ்ட்ரக்சரு, வால் நீளம், கால் நடை எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க. மாடோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்குதுங்க. நைஸ் பாருங்கள், அப்படியே நல்ல நைஸு. இது வந்து கொம்பு சுட்டதெல்லாம் இல்லைங்க, ஒரிஜினல் மொட்டைங்க. தலை பார்த்திங்கனாலே தெரியும். உடம்பு நைஸ் பாருங்கள், நல்ல நைஸுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 73னா கொடுத்துர்லாங்க. இன்னொரு மாடு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஹெச்எஃப் கிராஸுங்க. இதுவும் ஒரு கன்று போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் பிடிக்குங்க. நல்ல பாடி ஃபிட்னஸில் இருக்குதுங்க. மாடு நல்ல கலருங்க, ப்ரீடுங்க, நல்ல ஹைட் வெயிட்டான மாடுங்க. இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் கன்று மடி வச்சு பார்க்கும்போது இன்னும் மாடு நல்லா லுக்காக இருக்குங்க. நல்ல பாடி ஃபிட்னஸில் இருக்குதுங்க. இந்த மாதிரி மாடுங்களை டெய்ரி ஃபார்ம்ஸ்க்கு நல்லா இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 73னா கொடுத்துர்லான்னு சொல்லியிருக்கேங்க. நீங்கள் 2, 3 அந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது கொஞ்சம் ப்ரைஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. நான் இன்னும் ஹை ப்ரைஸ் சொல்ல மாட்டேங்க. எப்போவுமே எங்களோட வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்போவுமே நியாயமான விலை தான் சொல்லுவேங்க. அப்போ தான் கஸ்டமருக்கும் வாங்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம விற்கிறவங்களுக்கும் கரெக்டாக இருக்குங்க. நன்றிங்க. அடுத்தது இந்த மாடு பார்த்திங்கன்னா இது ஒரு ஹெச்எஃப்ங்க. மாடு நல்ல ஹைட்டுங்க, நல்ல ஒரு ஹைட்டு. இன்னும் மடி வைக்கிங்க, இன்னொரு வாரம் கன்று போடுறதுக்கு ஆகும். நல்ல மடி, காம்பு வந்து நல்ல கருப்பு காம்புங்க. மாடோட வால் நீளம் பாருங்கள், நல்ல வால் நீளம், நல்ல பாடி ஸ்ட்ரக்சரில் இருக்குதுங்க மாடு. பார்த்திங்கன்னா ஒரு மாடா குதிரையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அந்தளவுக்கு ஹைட்டு வெயிட்டாக இருக்குதுங்க. அவர் பிடிச்சிருப்பார், பார்த்திங்கன்னா தெரியும். அவரோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் மாடு. மாடோட நடை, ஸ்ட்ரக்சரு, பாடி ஃபிட்னஸ்ஸு எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க. வால் நீளம், அதாவது டெய்ரி ஃபார்ம்ஸுக்கு கொஞ்சம் ஹை ஹீல்டிங்காக வேணும், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்கணும். நம்ம மாடுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாடி ஃபிட்னஸாக தாங்க வச்சுருப்போம். நம்ம அந்த எலும்பு தோலுமா தெரியுது அந்த மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 77 சொல்லியிருக்கேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு 2ஆம் நீத்து மாடுங்க. இது வந்து முந்தா நீத்து கன்று போட்டுச்சுங்க. இது ஃபீமேல் கஃப் தான் போட்டிருக்கு. இதோட மடி அமைப்பு பாருங்கள், நல்ல மடிங்க, முன்மடி பின்மடி, நல்ல பாடி ஸ்ட்ரக்சருங்க. மாடு ஒரு டெய்ரி ஃபார்ம்ஸுக்கு வேணுங்கிறங்க. இந்த மாதிரி ஒரு நிறையா வேணும், ஒரு 4 மாடு 5 மாடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது மாதிரி நேராக வந்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்குது. வந்து பார்த்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாடு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க.
மாடு பாருங்கள், ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ப்ரீட் பாருங்கள். கண்ணும் நல்ல ப்ரீட் குவாலிட்டியாக போட்டிருக்குங்க கண்ணும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 73 சொல்லியிருக்கேங்க. ஏதாவது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாங்க. மாடோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், குவாலிட்டி, மடி அமைப்பு பாருங்கள். எல்லா மாடுகளும் இந்த மாதிரி முன்மடி பின்மடி இருக்கணுங்க. அப்படி இருக்கிற மாடு தான் கறவைக்கு வந்து ஃபெயிலியர் ஆகாதுங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க. அதுக்கு மேலே ஃபீடிங்கே இருக்குதுங்க, அதுவும் முக்கியம். நல்லா காம்பு பார்த்திங்கன்னா நல்ல கருங்காம்புங்க. 4 காம்புக்கான கேப்பு கறக்கிறோம் பாருங்கள். கறவைக்கெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் காம்பு. நல்லா கறக்கிறதுக்கெல்லாம் சாஃப்டாக இருக்குங்க. நல்லா முன்மடி பின்மடி அமைப்போட நல்ல பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு டெய்ரி ஃபார்ம்ஸுக்கு வேணும், ஒரு 5-6 மாடு வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்தால் எடுத்துக்கலாங்க. நல்லா தரமான மாடுங்க. ஏன்னா ஃபோட்டோவில் அனுப்பிச்சா கிளியராக தெரியாது, வீடியோ எடுத்து அனுப்புறதுங்க. ஏன்னா அப்போ தான் மாடோட ஃபுல் ஸ்ட்ரக்சரு, பாடி, ஏன்னா நேராக வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிளியராக இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோவே அனுப்பிச்சி விட்றதுங்க. அதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கிறவங்களும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுவேங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஹெச்எஃப் கிராஸுங்க. இன்னும் மடி ஃபுல்லாக வருங்க. இன்னொரு 10 நாள் ஆகும். இதுவும் மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஜைஜாண்டிக்காக ஹெவி சைஸாக இருக்குங்க. நல்ல மாடு பார்த்திங்கன்னா ஒரு பல்காக இருக்குங்க. நல்ல பாடி ஃபிட்னஸில் இருக்குங்க. இது இன்னொரு 10 நாள் ஆகுங்க. ஃபுல்லாக ஆகி மடி வச்சு பார்க்கும்போது இன்னும் மாடு நல்லா லுக்காக இருக்குங்க. இன்னொரு 10 நாளுக்கு கம்மி இல்லாமல் ஆகும்னு நினைக்கிறேங்க. 10 to 15 நாளைக்குள்ளே ஆகுங்க. நல்ல மாடோட ஹைட் பாருங்கள். நல்ல ஒரு ஆள் பிடிப்பாருங்க பாருங்கள். அவரே மாடு மறைக்குங்க. அந்தளவு ஹைட்டு வெயிட்டான மாடுங்க பாருங்கள். இந்த தோல் சுருக்கம் ஃபுல்லாக மடி வச்சு பார்க்கும்போது தாங்க நல்லாயிருக்கும். நல்லா கருங்காமுங்க. எல்லாமே நல்ல பாடி ஃபிட்னஸ் தாங்க. எல்லா மாடுமே ஓரளவுக்கு பாடி ஃபிட்னஸ் இருக்க மாடு மட்டும்தான் பண்ணையில் வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல கிராஸுங்க. இது கன்று போகிறக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் கம்மி இல்லாமல் ஒரு 2 வீக்ஸ் ஆகுங்க. 2 வாரம் ஆகும். மாடு நல்ல பாடி ஃபிட்னஸில் ஷைனிங்கில் இருக்கும் பாருங்கள். இன்னும் மடி ஃபுல்லாக வச்சு பார்க்கும்போது தான் நல்லா இருக்குங்க மாடு. எல்லாமே நல்லா நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்க மாடுங்க எல்லாமே நல்ல ஒரு ஹை ஈல்டிங்